லூஸ் மோஷன் தானே டாக்டர்கிட்ட குழந்தைய கூட்டிட்டு போறோம். ஆனா அவர் மோஷனை நிப்பாட்டுறதுக்கு மருந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்? ஆமாங்க, லூஸ் மோஷன் ஃபர்ஸ்ட் எதனால வருது யோசிங்க. வயிறுல நிறைய தடவை கிருமிங்க வரும். பல தடவை குழந்தையோட எதிர்ப்பு சக்தி அதை ரெடி பண்ணிடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். ஆனால் சில நேரம் அந்த கிருமியை குழந்தையால ஹேண்டில் பண்ண முடியாதனால இயற்கை என்ன பண்ணும், அதை லூஸ் மோஷனாக மாற்றி வெளியில தள்ளிவிடும், கிருமிகளை வாஷ் அவுட் பண்ணிவிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு திருடன் வீட்டில் நுழைஞ்சிட்டான், அவனை நம்மளால அடிக்க முடியலன்னா அவனை துரத்தி தானே விடணும். ஆமா தானே? திருடனை உள்ள போட்டு கூட்டி வைப்போமா? இல்லை இல்லை. அந்த மாதிரி தான் லூஸ் மோஷனும். ஸோ லூஸ் மோஷனை குணப்படுத்துறதுக்கு முக்கிய ட்ரீட்மெண்ட்டே லூஸ் மோஷனை ஸ்டாப் பண்றதுல. ஸ்டாப் பண்ணா அந்த கிருமி உள்ளேயே தங்கிரும், பின்னால பெரிய பிரச்சனையா மாறிடும். அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே பல்கி பெருகி பல பாகங்களுக்கு, ஏன் ரத்தத்துல கலக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த லூஸ் மோஷனை ஸ்டாப் பண்றது நம்ம எய்மே கிடையாது. அதுக்கு பதிலாக திருட நம்ம வீட்டு பொருளெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி அந்த லூஸ் மோஷனோட நம்மளுடைய ஜீரண சக்தி, உடம்போட நீர் சத்து இதெல்லாம் வெளியில போயிடக்கூடாது. இதை எல்லாத்தையும் நம்ம தக்க வைக்கணும். ஸோ நிறைய தண்ணி, ஃப்ளூயிட்ஸ், இதுதான் ஜீரணிக்கிற சக்தி, இதுதான் லூஸ் மோஷன் ட்ரீட் பண்ற மருந்து. ஓகேங்களா?